இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி கோயிலுக்கு போலாமா? வாங்க. இதோட எப்படி? ஓகே கைஸ், கிளம்பியாச்சு. போலாமா? ஒன்றும் இல்லை கைஸ், லைட்டாக சன்ஸ்கிரீன் இல்லை. ஓகே, ஒரு வழியாக நம்ம கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம் கைஸ். இன்னைக்கு நான் வந்திருக்குது நம்ம சிதம்பரம் நடராஜர் கோவில், விச் இஸ் வெரி க்ளோஸ் டு மீ. ஓகே, அதுக்கு முன்னாடி சித்ரா பௌர்ணமினா என்ன தெரிஞ்சுக்கலாமா? பௌர்ணமி திதியும் சித்திர நட்சத்திரமும் சேர்ந்து வரனால தான் நம்ம சித்ரா பௌர்ணமின்னு சொல்கிறோம். ஓகே, இன்னைக்கு யாருக்கு ஸ்பெஷல்னு கேட்டிங்கன்னா சித்ராகுப்தர். யமதர்மர் கூடவே இருக்கார்ல, அவர் தான் சித்ராகுப்தர். மனுஷங்களாகிய நம்ம செய்யக்கூடிய பாவங்களையும் புண்ணியங்களையும் கணக்கில் எழுதி வைக்கக்கூடியவர் தான் சித்ராகுப்தர். இந்த கணக்கின் அடிப்படையில் தான் நமக்கு சொர்க்கமா நரக்கமா என்பது தீர்மானம் செய்யப்படுது. இந்த நாளில் சித்ராகுப்தரை வழிபட்டு நாம் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுங்கள் என்று மனதார வேண்டினால் நம்முடைய பாவங்கள் அவருடைய கணக்கிலிருந்து குறைக்கப்படும் என்பது ஐதீகம். நான் எப்பெல்லாம் கோவிலுக்கு வந்தாலும் இந்த பெல் சவுண்ட் இருக்குல்ல, that will give some peace and positive vibe. உங்களுக்கும் இந்த பெல் சவுண்டு பிடிக்கும்னா கமெண்ட்ல சொல்லுங்கள். ஓகே மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு போங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.